அடிக்கிற வெயில்ல யார்ரா அது ஃபுல் பிளாக்கா இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, நான் தான். காலேஜ் ஹாஸ்டல்ல படிக்கிற ஒரு பையனால டெய்லி ஒரு விஷயம் புதுசா கத்துக்க முடியுமா? கண்டிப்பா கத்துக்க முடியும். கொஞ்சமா ஆர்வம் இருந்தா மட்டும் போதும். மார்னிங் ஒரு 5:30 போல எந்திரிச்சுட்டு டே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரன்னிங்கோட. இதுதான் முக்கியமான விஷயம். டே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹாப்பினஸோட இருக்கணும். இன்னைக்கு நம்ம காலேஜ்லேருந்து ஈஷா வரையும் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணி கொஞ்சமாக பாசிப்பயிறு எடுத்து சாப்பிட்டாச்சு. 250 கிராமில் வந்து பாசிப்பயிறு எதுக்கு சாப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீனுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. அப்புறம் எல்லோரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஈஷா நோக்கி கிளம்பியாச்சு. ஆதியோகி சிலையை பற்றி கேட்டிங்கன்னா இது வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் பஸ்ட் ஸ்கல்ப்சர், அதாவது அப்பர் செஸ்ட்டுக்கு மேலே இருக்க மிகப்பெரிய சிலையாக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கி வச்சுருக்கு. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஹெட்டு, அதாவது தலையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட சிலையிலே வேர்ல்ட்லே பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவா இது. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் மட்டும் பார்த்திங்கன்னா 112 அடி, அகலம் வந்து 147 அடி, மொத்த வெயிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 500 டன்ஸ். ஆதியோகியோட சிலையை எதனால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல், அதாவது அயன் பிளேட்ஸ், இரும்பு தட்டுனால் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஓப்பன் பண்ண டேட் 24 February 2017. நரேந்திர மோடி வந்து இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த ஈஷா ஃபவுண்டேஷனும் கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வெள்ளியங்கிரி மலை, அதுக்கு அடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அங்கே போய் நின்னா சரியான வெயில். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கோயம்புத்தூர் போங்கப்பா குழு குழுன்னு இருக்கும். அதை நம்பி நான் வேறு வந்து கோயம்புத்தூரில் காலேஜ் சேர்ந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது வெயிலில் இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்லடா அப்படின்னு. நான் மட்டும் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி கேப் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதனால் வெயிலிருந்து கொஞ்சமாக தப்பிச்சாச்சு. அப்படியே ஆதியோகி சிலையை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எடுத்த எல்லா வீடியோவும் பேக் சைடு தான் எடுத்து வச்சுருந்தேன், பாருங்கள். பேக் சைடில் ஒரு டோர் வேறு இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு எல்லோரும் காலேஜுக்கு ரிட்டன் ஆயாச்சு. காலேஜுக்கு வந்தால் சரியான மழை. காலையில் என்னடானா வெயில் அடிக்குது, சாயங்காலம் என்னடானா மழை அடிக்குது. என்ன கிளைமேட்னே தெரியல. அடுத்து ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு வந்துட்டு நாளைக்கு சாப்பிட்றதுக்காக பாசிப்பயிரை ஊற வச்சுட்டு இன்றைக்கி என்னால் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்களும் ஒரு புதுசாக இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அதை பற்றின கமெண்ட் கொடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா பபாய், see you.